இந்த வேலை இல்லைன்னா என்னால 100 வேலைக்கு போக முடியும். இத போயிட்டு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கே. இல்ல, நீங்க எல்லாரும் என்ன சமாதானப்படுத்தணும்னு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் ஏதோ தப்பு நடந்திருக்கு. இத்தனை நாளா இல்லாம திடீர்னு இப்ப எப்படிங்க உங்க வேலை போகும்? டேய் லூசு, ஐடி கம்பெனில போய் பாரு. டெய்லி 40-50 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ விடு. இன்னும் 2 மாசத்துல எனக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். மதி சொல்றது உண்மைதாப்பா. மதி வந்த நேரம் நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய மாறுதலே வந்துருச்சு. ஏன் பாபு, இதுக்கப்புறமும் வேலைக்கு போகணுங்கிற நினைப்பு உனக்கு இருக்கா? அப்பா புரியலப்பா. இங்க பாருப்பா, இதுக்கு மேலேயே என்னால உழைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. வயசாயிடுச்சுல, என்னால இனிமே முதலாளியா இருக்க முடியாது. நீ இரு, நீயே முதலாளியா இருப்பா. எவ்வளவு நாளைக்கு தான் நானும் கடையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு குடும்ப பொறுப்பையும் சுமந்துக்கிட்டு இருக்க முடியும்? ஏன்பா, அவ்வளவு பெரிய ஹார்ட்வேர்ஸ்க்கு சொந்தக்காரனா முதலாளி சேர்ல உட்காந்துருக்கேன். ஏன் புள்ள போய் இன்னொருத்தண்ட கை கட்டி வேலை பார்க்கலாமா? நீயே சொல்லு. என் மருமக வந்த நேரம் என் புள்ள தொழிலாளியா இருந்து முதலாளியா மாற போறான். இந்த மாறுதலை தான் நான் சொன்னேன். என்ன மருமகளே, நான் சொன்னது சரிதானே? அன்னைக்கு இரும்பு கடையில உட்காந்துதான் வியாபாரம் பண்ணி உன்னை படிக்க வச்சேன். ஏன்பா, நீ அந்த இரும்பு கடையில உட்காந்து வியாபாரம் பண்றது உனக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல தெரியலையே? அப்பா என்னப்பா இது? நான் எப்படிப்பா அப்படிலாம் நினைப்பேன்? சரி, அப்புறம் என்ன, விடு. நாளைக்கு காலையில வந்து கடப்பொறுப்பை எல்லாம் எடுத்துக்க. என்ன, இன்னில இருந்து நீதான் முதலாளி. ஆமா, பேராண்டி எங்க? இருக்கா? அட, அவனை தனியா விட்டுட்டு இங்க என்ன பண்ற? அம்மா, மதியானத்துல சாப்பிடலாமா? ரொம்ப பசிக்குதுமா. டிஃபன் ஏதாவது கொடுங்க. எடுத்து வைக்கிற, சீக்கிரம் வாப்பா. வா மதி. மதி, அப்பா சொன்ன மாதிரி நீ வந்த நேரம் பாத்தியா? நான் கடைக்கு ஓனர் ஆயிட்டேன். நீ எப்பவுமே எங்க வீட்டு தேவதை தான். ஓகே, உன்னால எந்த கெட்டதும் நடக்காது. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். வா சாப்பிடலாம். வா. சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்கம்மா. நீங்க 2 பேரும் இப்படியே இருக்கிறதுனால என்ன மாறிட போகுது? எதுவும் மாறிடாது இல்லையா? சாப்பிடுங்கம்மா. பா, நீங்களே அப்படி பேசுறீங்க. என்ன பாச்சு உங்களுக்கு? நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றேம்மா.
அம்மாடி அப்பா சொல்றேன்ல, சாப்பிடுங்கம்மா. பா நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு சொல்றீங்க. எதா இருந்தாலும் சொல்லிடுங்கப்பா. ப்ளீஸ் பா, எங்களால கவிதா போனதே தாங்கிக்க முடியலப்பா. நீங்களும் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. என்னம்மா பைத்தியக்காரத்தனமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு, என் பேர பிள்ளைங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு எவ்வளவோ இருக்குமா. அதெல்லாம் மறந்துட்டு நான் உங்களை விட்டு போயிடுவேனா? இப்படி எல்லாம் பேசத்தான்ப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களேப்பா. இப்ப ஏதோ வேற மாதிரி பேசுறீங்க. நீங்க உங்க மனசுல வேற ஏதோ நினைச்சிட்டு தான் பேசுறீங்க. ஐயோ தேனு, நம்ம நல்லா வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏம்மா என்னன்னுவா நினைச்சுக்கிறீங்க? இல்லப்பா, நீங்க சுந்தரி அம்மா கிட்ட என் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா நீங்க வேணும்னா சொல்லுங்கப்பா. இப்ப இந்த ராத்திரியே மருந்து குடிச்சு செத்துடலாம். அரஞ்சனா பாரு, என்னம்மா பேசுற நீ? அம்மாடி, உங்க 2 பேருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. கவிதாவுக்கு ஒன்னும் ஆகல. அவ நல்லா இருக்கா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, கவிதா நல்லா தான் இருக்கா, அவளுக்கு ஒன்னும் ஆகல. அப்பா நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாத்தாம்மா சொல்றேன். அப்பா உண்மையாதான் சொல்றீங்களா? மடி, உன் மேல சத்தியமா சொல்றமா, அவளுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லா இருக்கா, பத்திரமா இருக்கா. அப்பா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. கவிதா இப்ப எங்க இருக்கா? சொல்றமா, நான் அந்த துரைய கோர்ட் வாசல்லே வச்சு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலாம் தாமா போனேன். அப்பா கவிதாக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா எதுக்குப்பா இதெல்லாம்? எல்லாம் நல்லதுக்கு தாம்மா. இத பாருமா, இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எங்க தப்பா யார்கிட்டயாவது உளறி வச்சிங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அப்பா கவிதா உயிரோட இருக்கால, அது போதும் எங்களுக்கு. நாங்க ஏன்பா வெளியில சொல்ல போறோம்? இத பாருங்கம்மா, சுந்தரியம்மா கூட தெரியக்கூடாது. என்ன சுந்தரியம்மா சந்தோஷத்துல அவங்க பாட்டுக்கு வெளியே போய் உளறி வச்சாங்கன்னு வச்சிங்கம்மா, பெரிய பிரச்சனை ஆயிடும். கவிதா இவ்வளவு பாடுபடுறதே சுந்தரியம்மாக்காகத்தான். புரியலையேப்பா. ஆமாம்மா, அந்த துரை இருக்கானே, அவன் அவங்க குடும்ப சொத்துல சுந்தரியம்மாக்கு வர வேண்டிய பங்கை கைப்பற்றறதுக்காக யார வேணாலும் கொலை பண்ணுவான். அதான் அந்த அம்மா இருக்காங்கல்ல, அதாம்மா அந்த பாட்டி, அவங்கள கூட கொலை பண்ண தயாரா இருக்கானா அவன். நம்ம கவிதா கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்காமா. எனக்கு சரியா தெரியல, கவிதா தாமா இதெல்லாம் சொன்னா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, சுந்தரியம்மா கேஸ் முடிஞ்சதும் நானே வெளியே வந்துருவேன்னு சொன்னாமா. அப்பா அதுக்காக இவையே இவ்வளவு கஷ்டப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா. நமக்காக நம்ம குடும்பத்துக்காக அந்த சுந்தரியம்மா எவ்வளவு உழைச்சிருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் கவிதா அங்க இருந்துட்டு தான் வரட்டுமேம்மா. மா, அவ பத்திரமா நம்பிக்கையான இடத்துல தாம்மா இருக்கா, அதை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இது ரிஸ்க் தானேப்பா. நானும் கேட்டேம்மா, எதுக்குமா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், எதா இருந்தாலும் வாம்மா நம்ம கமிஷனர்கிட்ட பேசலான்னு சொன்னேன். ஆனா அதுக்காக நான் செத்துட்டேன்னு ஒரு 10 நாளாவது அந்த குடும்பம் மொத்தமும் ஜெயிலில் இருக்கணும்னு சொன்னாமா. அந்த அளவுக்கு அவளை குடும்பப்படுத்திருக்காங்க. நம்ம பொண்ணு பட்ட கஷ்டத்தை அவங்களும் அனுபவிக்கிட்டு இருந்தாமா, நானும் சரின்னே. அப்பா என்னப்பா நீங்க இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க? அப்புறம் அவ எப்படிப்பா அங்க போய் வாழுவா? வாய் மூடுமா, என்னம்மா வார்த்தை பேசுற நீ? இதுக்கப்புறம் அவ எதுக்குமா அந்த வீட்டுல போய் வாழணும்?
காலம் புறாவ நம்ம வீட்டிலே இருந்துட்டு போட்டோம். இதுக்கப்புறமா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்ப சொல்றியா? இதுக்கு நாமளே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம். மடி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையாமா? இத பாருங்கம்மா, யாரும் எதுவும் வெளியில சொல்லாதீங்கம்மா. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுமா, சாப்பிடுமா. என்னடா ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீங்க? என்ன மறுபடியும் உங்க அப்பா அம்மா சண்டை போட வந்திருக்கீங்களா? சூர்யா, வா நம்ம உள்ள போலாம். டேய், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்குள்ள போறீங்க. ஏய் நில்லுடா, ஏய் நில்லுடி, ஏய் நில்லு. நீ பாட்டுக்கு சொல்ல போயிட்டே இருக்க. உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்திருக்க. நான் எதுவுமே சொல்லலைன்னு சத்தியம் பண்ண வந்திருக்காளா? அதான் உன் தங்கச்சி யாரையோ லவ் பண்றான்னு சொன்னாலாமே. அப்புறம் என்ன? சூர்யா, நீ வா. டேய் டேய் டேய், என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. உங்க அப்பா அத்தாவை நல்லபடியா பாத்துக்குவேன்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிய. அதுங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, காலம் முடிய போகுது. உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே நாசம் பண்ற மாதிரி நடந்துக்கிறியே. என்னங்க கொன்னுடுவோம் உன்னை. எங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உன்னெல்லாம் அடிக்கணும்னா என்னைக்கும் அடிச்சு உதைச்சிருப்பேன். வயசான கிழவி போனா போதுன்னு பார்த்தா நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்க. விடுங்க. உன்னை அப்படியே போட்டனா இனி ஒரு வார்த்தை பேசி பாரு, நடக்கிறதே வேற. உன்னெல்லாம் நங்குடங்க சோத்துல அடிச்சு அப்படியே கொன்னுடுவேன். டேய் மாரிஸ், இவ்வளவு நாள் உன்னால வீட்ல விட்டு வச்சதே பெரிய தப்பு. மாரிஸ், டேய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? ஏங்க யார்கிட்ட கத்திக்கிட்டு? மாரிஸ், இவன் எதுக்கு இப்ப வந்தா? ஏய், என்ன நீ வாயை பார்த்துட்டு இருக்க? போ, உள்ள போய் பிளேட் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. எதுக்குடா இங்க வந்த? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா சூர்யா? உள்ள போன சொல்றேன்ல. சரிங்க, நில்லடி. நீ எங்கடி அங்க போற? கிச்சனுக்கு போறேன். ஏன் கிச்சனுக்குள்ள உனக்கு என்னடி வேலை? காஃபி போட போறேன். நான் போகாம வேற யார் இந்த வீட்டுக்குள்ள போவா? உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா சொல்லுங்க. டேய் என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? தேடி வந்து தகராறு பண்றதெல்லாம் நீங்க பண்ற வேலை. தகராறு பண்றவங்க இப்படிதான் வந்து நிப்பாங்களா? சூர்யா, எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. அப்பா, உங்களுக்கு டீயா காஃபியா? அம்மா, சூர்யா டீ போட்டு எடுத்துட்டு வருவா. நீங்க என்ன பண்றீங்க? அந்த கவர்ல லெமன் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க. ஏண்டா, நான் என்ன இந்த வீட்ல வேலை செய்யறவளா? நீங்க எஜமானி தான், உங்களை எந்த வேலையும் செய்ய சொல்லல. வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட்லாம் வராங்கம்மா, அவங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்ணுங்க. போங்க. சித்தி, ஏன் இப்படி நிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இவங்க ஏதாவது உங்களை சொன்னானா? சித்தி, உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ண உங்களை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான் கெஸ்ட் வராங்கன்னு சொல்றான்ல. நீ உள்ள போய் ஜூஸ் போடு போ. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, போமா. ஐயோ பாட்டி, நீங்க எதுக்கு அதையும் வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? இருங்க, நானே போய் ஜூஸும் போட்டு கொண்டு வரேன். அத்தை, இந்தாங்க, முதல்ல இந்த பூ வச்சுக்கோங்க. என்னத்த பாக்குறீங்க? போய் முகம் கழுவிட்டு வந்து இந்தாங்க, இந்த பூவை தலையில வைங்க. ஏய் சூர்யா, மாமியார் கொடுத்தா போதுமா? போ, போய் உன் நாத்தனாரை ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வா. போ. ஏங்க, எனக்கு 2 கை தான் இருக்கு. இப்போ நான் போய் ஜூஸ் போடுறதா இல்லனா இதெல்லாம் எடுத்து வைக்கிறதா? அப்புறமா தானே ஷாலினியை ரெடி பண்ண முடியும். அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ போய் ஷாலினியை ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வா. சரி, இந்தாங்க, இதெல்லாம் எடுத்து வைங்க.
ரெண்டு பேரும் நடு வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா ஒண்ணு புரியாதவர் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. போய் என்னன்னு கேளுங்க. ஈஸ்வரி, இங்க பாருங்க, இப்ப நீங்க போய் கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டா? இரு, நானே கேக்குறேன். வா. டேய் மாரிஸ், மாரிஸ் சொல்லுங்க. என்னடா யாரோ கஸ்ட் ஜூஸ்னு ஏங்க இன்னும் நிறுத்தி நிதானமா பொறுமையா கேளுங்க. ஒழுங்கா பதில் சொல்லுவான். ஏய் மாரிஸ், உன்னதானே கேட்டுட்டு இருக்கோம். எதுக்கு வந்த, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு பொறுப்பான அண்ணனா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பொறுப்பான அம்மா அப்பாவா ஏதாவது பண்ணுங்களேன் ப்ளீஸ். இன்னொரு விஷயம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது சத்தம் போடாம கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் ஏங்க நிக்கிறீங்க? ஆக வேண்டியதை பாருங்க. பிடிச்சுக்கிறியா? புடி 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 போடு 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 போடு. இங்க இங்க போடு இங்க போடு. ஏய் தாத்தா தாத்தாவுக்கு போடுறா. தாத்தாவுக்கு போடு. இங்க போடு. இங்க வா இங்க வா. ஏய் தாத்தாவுக்கு போடுறா. இங்க வா இங்க கொண்டா இங்க கொண்டா. என்னப்பா? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்திப்பா? பிசினஸ் பத்தி தான்ப்பா. ஒரு நிமிஷம் இரு. மதி, இங்க கொஞ்சம் வாமா. இந்த வரேன் மாமா. வா. கொண்டா 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 கொண்டடா. என்ன மாமா? இப்ப சொல்லுப்பா. நான் எதுக்காக மதியம் இங்க வர சொன்னேன்னா, இப்ப உனக்கு குடும்பம்னு ஆயிடுச்சு. குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறம் எது செஞ்சாலும் சம்சாரத்துக்கு தெரியாம செய்யக்கூடாது. நல்லதோ கெட்டதோ என்ன முடிவெடுத்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் முடிவெடுக்கணும். இப்ப சொல்லு. அப்பா, என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஆட என்னப்பா நீ நீ என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லு. அப்பா, ரொம்ப வருஷமா ஹார்ட்வேர்ஸ்ல இருந்து பழகி அந்த பிசினஸை டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனா திடீர்னு நான் வந்து எப்படிப்பா? சரி, அப்படின்னா நான் ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்து உனக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதானே? என்னப்பா யோசிக்கிற? சொல்லு. இல்லப்பா, இத்தனை நாளா ஐடி கம்பெனில வேலை செஞ்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப திடீர்னு ஹார்ட்வேர்ஸ்க்கு போனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேஸ்ட் ஆயிடுமேன்னு தான் யோசிக்கிறேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? அப்பா, ஹார்ட்வேர்ஸ்ல எனக்கு முதல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். எங்க இதை சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்களோ வருத்தப்படுவீங்களோன்னு தான் பயமா இருந்தது. இத சொல்றதுக்கு தான் நீ இவ்வளவு நேரம் யோசிச்சியா? ஏப்பா, அப்ப செஞ்ச தொழிலை தான் பிள்ளையும் செய்யணுங்கிற அவசியம்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏதோ வேலை போயிடும்னு சொன்னியே, அதனால நான் செஞ்ச தொழிலை நீங்க செய்யலாமேனு ஒரு யோசனை தான் சொன்னேன், அவ்வளவுதான். நீ தான் படிச்சிருக்கிய, அப்புறம் என்ன? உனக்கு என்ன தொழில் பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு போ. சரி, நீ என்ன தொழில் செய்யலாம்னு இருக்க? அப்பா, நானே சொந்தமா ஒரு கால் சென்டர் கம்பெனி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. கால் சென்டர்? ஏன்பா, அதுக்கு எவ்வளவு ரூபா தேவைப்படும்? ஒரு 70 இருந்து 80பா. 70-80னா லட்சமா? ஆமாப்பா. சரி, நீ கால் சென்டர் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, விருப்பமும் பண்ற, அப்புறம் என்ன? சரி, வச்சிருவோம், விடு. இப்போ நம்மளோட ஹார்ட்வேர்ஸ் இருக்குல்ல, அதை மெட்டீரியல்ஸோட வித்தோம்னா ஒரு 60 லட்சம் 70 லட்சம் தேரும். நான் வெளியில ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ ரெடி பண்ணிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 70-75 லட்சம் தான் நம்ம கிடைக்கும். உனக்கு என்னன்னா 80 லட்சம் வேணுன்ற, இன்னும் 5 லட்சம் குறையுது, அதுக்கு என்ன பண்றது? மாமா, 5 லட்சம் தானே, விடுங்க, அதை நான் ரெடி பண்றேன். ஏமா, 5 லட்சம்னா சின்ன தொகை இல்லம்மா, பெரிய தொகை. அதை எப்படி நீ ரெடி பண்ணுவ? மாமா, நம்ம கடைக்குன்னு ஒரு ஷேர் கொடுத்தோம்ல, அதை நடராஜ் கிட்ட கேட்டா கொடுத்துட போறான்.